நிலச்சரிவில் சிக்கியுள்ளவர்களின் உடல்களை எரிக்க மேப்பாடி மயானம் விரிவாக்கம் செய்யப்படுகிறது. அங்கு உடல்களை எரிக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள தன்னார்வலரோடு நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். வயநாடு மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவின் காரணமாக நூற்றுக்கணக்கானோர் மரணம் அடைந்துள்ள நிலையில் அவர்களுடைய உடல் மேப்பாடியில் உள்ள சுடுகாட்டில்தான் எரியூட்டப்படுகிறது. இதற்காக சுடுகாடு விரிவாக்கம் செய்யப்படுகிறது. இந்நிலையில இது குறித்து பல தன்னார்வலர்கள் இந்த உடல்களை அப்புறப்படுத்துறது, எரியூட்டுறது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வராங்க. அப்படி ஈடுபடும் ஒரு தமிழரிடம் நாம் பேசலாம். அண்ணா வணக்கம்ண்ணா. ஆனா உங்க பேர் என்ன? நீங்க இங்க என்ன பண்றீங்க? என்ன மாதிரி ப்ராசஸ்ல உடல் அடக்கம் செய்யப்படுது? இங்க என் பேர் கனகராஜ். நான் இந்த ஊர் தான், கேரளா தான். எனக்கு தமிழ் நல்லா தெரியும். நான் படிச்சது தமிழ் தான் கிண்ணடிவன் ஸ்கூல்ல. இது என்னோட சேர்ந்தவங்க எல்லாம் மலைச்சரிவில் ஏற்பட்டு இறந்தவங்க 40 பாடி நேற்று வரை எங்களுக்கு கிடைச்சிருக்கு டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி. அவங்கள இப்படி சடங்கு நாங்க பொது சமூகமா எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்களால் முடிஞ்ச உதவிகளாம் இனியும் எங்களுக்கு வர்றதுக்கு இருக்குது. எல்லா ஹாஸ்பிட்டல் கோழிக்கோடு, கல்பெட்டா, மேப்பாடி ஹாஸ்பிட்டல்ல இருக்குது. அவங்க டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணி போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பாக்கி கிடைக்க வேண்டிய இருக்குது. இத்தனை இது எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நேத்தெல்லாம் மலைச்சரிவில் போயிட்டு நிறைய பேர்த்து நாங்க எடுத்து கொடுத்துக்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு போக முடியல. இன்னைக்கு டியூட்டி இங்கே போட்டுக்கிறாங்க எங்களுக்கு. இனிமே நாங்கள் வெயிட் பண்ணிட்டு செஞ்சுக்கிட்டு தான் இருப்போம். இனி முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் எங்களால் என்னென்ன முடியுமோ அதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மலைச்சரிவில் இதுக்கு முன்னாடி புத்துமலை நடந்துச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் அதை விட பெரிய பாதிப்பு. ஒரு 250 குடும்பத்தோളം வீடே இல்லை. அதில் நேற்று சாயங்காலம் கணக்குப்படி 126 பேர் தான் கிடைச்சிருக்கு. பாக்கி கிடைக்க இருக்குது. இன்னும் சூரமலை, இந்த முண்டக்கையெல்லாம் நீங்க போய் பாத்தீங்களா? நிலைமை எப்படி இருக்குது? இந்த உடல்கள்லாம் எடுக்கிறது எவ்வளவு சிரமமா இருக்கு? ரொம்ப சிரமமா இருக்கு. பெரிய பெரிய பாறைகள்லாம் மாட்டி கிடக்குது. அதுக்குள்ள வீடெல்லாம் இல்ல. வீடெல்லாம் இடிஞ்சு காங்கிரீட் வீடெல்லாம் இடிஞ்சு ஒருத்தவங்க மேல கிடக்குது. அது சேறு அதிகமா இருக்குது. அதெல்லாம் எடுத்து மாத்தினா ஒரு போடியில கிடைக்கும். தண்ணிக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு தெரியாது. ஒரு 25 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கொஞ்சம் போடியை கிடைச்சிருக்கு. தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிட்டு இனி நிறைய மண்ணுக்குள்ள கிடக்குறாங்க. அவங்கெல்லாம் இனி நம்ம ஃபயர் ஃபோர்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து கண்டுபிடிச்சு எடுத்தா தான் நமக்கு முடியும். இத்தனை பேர் தான் கணக்காக சொல்ல முடியும். அதுக்கு மேல நீ சொல்றேன்னா கிடைக்கணும். நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நிறைய பேர் அதுக்குள்ள இருக்கிறாங்க. என் கூட படிச்சவங்க இருக்கிறாங்க, தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. இவங்கெல்லாம் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இந்த மாதிரி போடிக்கு வரும்போது எங்களுக்கு தெரியுது. கேம்பில் போய் தேடி பார்த்தா யாருமே இல்லை. ஒரு குடும்பத்தில் 4 பேர் 5 பேர் உயிரோடு இல்லாம இருக்கிறாங்க. வீடுகளே இல்லைங்க. அந்த அளவுக்கு பாதிப்பு. சூரமலை தனிப்ப ஒரு பாலம் இருந்துச்சு. பாலம் தான் முதல்ல உடச்சிக்கிட்டு போயிருச்சு. அதனால 2 ஏரியா ஆகி போச்சு. அந்த பாலம் இல்லாமல் உங்ககிட்ட வர முடியாது. இப்போ நேற்று நைட்டு ஆர்மி தாற்காலிக பாலம் போட்டு எல்லாரும் ஷிஃப்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷிஃப்ட் பண்ணி நிறைய பேர் உயிரோட பட்டினியெல்லாம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் காவந்து பண்ணி கொண்டாந்துட்டாங்க. இருந்தாலும் பூமிக்கடியில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்கள இப்போ மீட்டு வந்தால் தான் எங்களுக்கு சொல்ல முடியும். அதுன்னு கரெக்டாக சொல்ல முடியும். உடல்கள் எடுத்தவங்க ஒரு பக்கம் அப்படின்னாலும் உயிரோட பிழைச்சவங்க இருக்கிறாங்க. அவங்க இருந்த வீடு அடையாளமே தெரியாத அளவுக்கு மாறி இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு அவங்க சொத்து இழப்பு சந்திச்சிருக்காங்க? இழப்பு ரொம்ப பாதிப்பான வீடு சொல்றதுக்கு இல்ல. அவங்களுக்கு இல்ல, யாருக்குமே தெரியாத வீடு. பவுண்டேஷன் மாத்திரம் தான் இருக்குது. வேற ஒண்ணுமே இல்ல. இங்க எல்லாம் அடிச்சு தூக்கிட்டு போயிருச்சு. அது ஆறு அவ்வளவு தூரத்துல இருந்து அடிச்சு வீடெல்லாம் தூக்கிட்டு அது வேற வழியா போயிருச்சு. அது வேற ஸ்கூல், ஒரு ஸ்கூலு, கோயில், இது ஒண்ணுமே அங்க இல்ல. எல்லாம் தூக்கிட்டு பெரிய அது சின்ன ஆறா பெருசாயிருச்சு. அவ்வளவு கிலோமீட்டருக்கு அடிச்சுட்டு போயிருச்சு. அது அரசாங்கத்தோட சேர்ந்து உங்களை மாதிரி தன்னார்வலர்கள் எத்தனை பேர் இங்க ஈடுபட்டு இருக்காங்க? அதை பத்தி ஆயிரக்கணக்கு பேர் ஈடுபட்டு இருக்காங்க. அது இங்க மாத்திரம் அங்கே இருக்கிறாங்க. ரெஸ்கியூ டீம் நிறைய போய்க்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு கேம்ப்ல நிறைய சாப்பாடு, தண்ணி எல்லாம் கொண்டே கொடுத்து ஆயிரக்கணக்கு ஆளுங்க வேற செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டும் பகலும் பார்க்காம சாப்பிடாம எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இங்க நான் இருக்கிற மாதிரி அங்கேயும் நிறைய பேர் இருக்கிறாங்க.